என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு பைத்தான் எக்ஸாம்ல அத ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சரி, பைத்தன்ல டபுள் கொஸ்டின் கண்டிப்பா வரும் சொன்னாங்க. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? திடீர்னு சொல்றது ஈஸி தான், ஆனா பிரெயின் எம்டி டப்புலா இருக்கு. அட்லீஸ்ட் உன் பிரெயின் இம்யூட்டபிளா இருக்கு, அது சேஞ்ச் ஆகலல்ல. சரி கேளுங்க. டபுள்னு சொன்னா அது பைத்தான்ல அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் மாதிரியா? ஆமா, பட் ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. டபுள் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. இங்க வா. அப்போ என்ன பெரிய கல்ல செதுக்கி வச்ச மாதிரியா? ஆல்மோஸ்ட் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது ஃப்ரீஸ் ஆயிடும். டப்புள் எப்படி கிரியேட் பண்றது? டபுளுக்கு ரவுண்ட் பிராக்கெட் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரூட் ஈக்குவல் டு ஆப்பிள், பனானா, செரி ரவுண்ட் பிராக்கெட்குள்ளே என்ட்ரு பண்ணிக்கிறோம். இது ஆக்சஸ் பண்ண இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். டப்புளில் டேட்ஸு, மந்த்து, ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி மாதிரி டேட்டாஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். எதுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது? பிகாஸ் டப்புளில் டேட்டா சேஞ்ச் ஆகாது, மெமரி சேவ் ஆகும், கோடிங் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். நான் ஃபுட்ஸை லஞ்ச் பாக்ஸில் போடுவேன், நான் பைத்தானில் டப்புளில் போடுவேன். ஸோ பர்மனன்ட் திங்ஸுக்கு டப்புள் பெஸ்ட்டு. அப்போ எடிட்டேபிள்னா லிஸ்ட்டு, நான் எடிட்டேபிள்னா டப்புள். ஆமாம், ஏன்னா லிஸ்ட்டுக்கு மியூட்டபிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம், டப்புளுக்கு இம்மியூட்டபிள் ரவுண்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். நான் வீக்கெண்ட் பிளான்ஸை டப்புளில் வச்சுருக்கேன், அப்போது மேம் சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. சரி சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி சரி, நம்ம பிரெயினை டப்புள்ஸில் போடுவோம், எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோம். எஸ் எஸ், டப்புள் செம்ம சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டிபிபிசி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. Don't bust